அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே அதற்கு எதிராக சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு நீட் தேர்விற்கு எதிராக தொடர்ந்து திமுக போராடும் என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இளைஞர்களுடைய போராட்டத்திலே அவர்களோடு உறுதியோடு நிற்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து நீட் என்பது மாணவர்களுக்கு எதிரான ஒன்று, வாய்ப்பு வசதிகள் இல்லாத மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரானது நீட், மாணவர்களுடைய கனவுகளை சிதைக்கக்கூடியது நீட் அப்படின்னு அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பல முறை அதை எதிர்த்து வழக்குகள் போட்டிருக்கிறோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே அதற்கு எதிராக சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு, ஆனால் வழக்கம் போல கவர்னர் அதில் கையெழுத்து போடாம இப்பொழுது குடியரசுத் தலைவர் வரை அது அவரும் கையெழுத்து போடாமல் சட்டமாக மாறாத ஒரு நிலை இருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. அதனால தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீட் எவ்வளவு அவர்களுக்கு எதிரான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவரும் அந்த மாணவர்களோடு நிற்கக்கூடிய வகையிலே எங்களை இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த போராட்டம் இப்பதான் தலைநகர் டெல்லியை எட்டி இருக்கு. எப்பொழுதுமே தமிழ்நாடு சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரையும் எந்த வகையிலே பாதிக்கும் என்பதை எடுத்து சொன்னாலும் அது சில நேரங்களிலே தமிழ்நாடை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒன்றாக இந்த நாடு அதை பார்த்து விடுகிறது. ஒரு காலகட்டத்திலே அது நாட்டின் எதிர்காலத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது அதை புரிந்து கொள்கிறது. அதனால் போராட்டத்தை தொடங்கியவர்கள் நாங்களாக இருந்தாலும் யார் போராடினாலும் அவர்களோடு நிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரதமர் பேசும்போது விவசாயிகளுக்கு மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசினாரு, மாணவர்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசினாரு. ஆனா அந்த மாணவர்கள் போராட்டத்தின் போது மிகப்பெரிய வன்முறை மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம அத்தனை பேரும் அதை பார்த்தோம். அதனால அக்கறை இருக்கக்கூடியவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட மாட்டார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.